Hello viewers, welcome to Super Brain. Third sum பார்க்கலாம். A bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு பஸ் வந்து 90 km டிஸ்டன்ஸ்க்கு போகுது. எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஒரே மாதிரியான ஸ்பீடில் போகுது. ஆனால் எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றது நமக்கு கொடுக்கல. At the speed being 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. ஒருவேளை அந்த ஸ்பீடை வந்து அது 15 km per hour வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா 30 மினிட்ஸ் கம்மியாக எடுத்துக்குமா டைம், அது போய் சேர்ற டைமை வந்து 30 மினிட்ஸ் கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றது நமக்கு கொடுக்கல. ஸோ அந்த ஸ்பீடு தான் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றத தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை முதல்ல நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பீடு. ஓகேவா? இதனால் நான் இதை ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, இதை வந்து இந்த ஒரிஜினல் ஸ்பீடை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நியூ ஸ்பீடு என்ன ஆகும்னு பாருங்கள். நியூ ஸ்பீடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸ் கூட நியூ ஸ்பீடு 15 km per hour வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு ஆகிடும், கிலோமீட்டர் பர் ஹார்னு வந்துடும். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதுலேயும் 90 km தான், இதுலேயும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 90 km தான். ஓகேவா? ரெண்டு ஸ்பீடுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் நமக்கு ஸ்பீட் வேணும்னா இந்த டைம் வந்து டிவைடில் வந்துடும். இன்கேஸ் டைம் வேணும்னா இந்த ஸ்பீட் வந்து இங்கே டிவைடில் வந்துடும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டைம். ஏன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹிண்ட்டு, இவ்வளோ ஸ்பீட் அதிகமாக போச்சுன்னா அது 30 மினிட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோ ஜேர்னியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டுத்துக்கும் டைமை கண்டுபிடிச்சி அதோடைய டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நமக்கு டைம்கான ஃபார்முலா வேணும். அப்போ இந்த ஸ்பீட் என்னாகும், இங்கே டிவைடில் வந்துடும். இப்போ பாருங்க, டைம் ஈக்குவல் டு இந்த ஸ்பீட் இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடாக மாறிடும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடாக மாறிடும். இந்த டைமை வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். T1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 90 இருக்கு, பை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பை எக்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இங்கேயும் டைமுக்கு சேம் ஃபார்முலா தான். இங்கே T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 90 தான், டிவைடட் பை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 15. இப்போ நமக்கு இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T1லேருந்து T2வை சப் பண்ணால் நமக்கு 30 மினிட்ஸ் கிடைக்கும். T1லேருந்து T2வை சப் பண்ணால் என்ன கிடைக்கும், 30 மினிட்ஸ் கிடைக்கும். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஹார்ஸில் இருக்கு. இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஹார்ஸ் வரும். இங்கேயும் டைம் வந்து ஹார்ஸில் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மினிட்ஸில் கொடுத்ததை நம்ம ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ T1 இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 பை எக்ஸ்ன்னு இருக்குது, இது ஹார்ஸில் இருக்குது. T2 பார்த்தீங்கன்னா 90 பை எக்ஸ் ப்ளஸ் 15, இதுவும் ஹார்ஸில் இருக்குது. அப்போ இந்த 30 மினிட்ஸையும் நம்ம ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 16 போடணும். இப்போ 30 பை 60, ஏன்னா 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ் இல்லையா, அதனால 60ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிள் இது கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். இப்போ இது ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து தான் எக்ஸுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குது பாருங்கள், 90 வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கா. ஸோ நான் 90யே வெளியே எடுத்துடுறேன். அப்போ 90 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் 1 பை எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 15 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2ன்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த 90 அப்படியே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இது ரெண்டு மல்டிபிகேஷனில் வந்துடும். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷனில் போகும். இது ரெண்டு கிராஸ் மல்டிபிகேஷனில் போகும்போது 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இங்கே 90 இருக்குது, இங்கே வந்து 15 இருக்குது. இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணலாம், ப்ளஸ்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இது கூட தான் ப்ளஸில் இருந்து, இந்த எக்ஸ் கூட தான் ப்ளஸில் இருந்து, இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ 90 கூட நம்ம 15 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0, 45, இங்கே 0, இங்கே 9. அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1350 நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1/2 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் கொண்டு வரும். ஸோ இது கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 0வா, இங்கே 10 பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7, அப்புறம் 1 2s are 2. என்ன கிடைக்குது? 2700 கிடைக்குது. ஈக்குவல் டு 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் 2700 அப்படியே வச்சுக்கலாம். இந்த எக்ஸை உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 15 கூட எக்ஸ் மல்டிப்ளை ஆகும்போது 15xன்னு கிடச்சிரும். இப்போ எல்லாமே ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ இதை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 0 ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 2700 இந்த சைடு வரும்போது மைனஸ் 2700 வந்துடும். ஓகே, நான் இப்போ இது இங்கே எழுதிக்கிறேன், இது இங்கே எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x minus 2700 equal to 0ன்னு நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு x உடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 கூட இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும். இது அப்படியே வந்துடும். 2700 இங்கே வந்துடும். இங்கே எக்ஸ் உடைய கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் 15 இருக்குது. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் வந்ததுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று மைனஸ் இருக்கணும். அதனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இது வேறு வேறு சிம்பிள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் தான் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது நமக்கு வரணும். அப்போ அந்த 2 நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டோம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா நான் சொல்கிற மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் எடுத்து போட்டேன்னா இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் இந்த 15 எங்கேயாவது வருமா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 20 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இங்கே 0 இருக்கிறதுனால 10 20 அப்படி எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 கூட 270 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்துடும். அதே மாதிரி இப்போ 20 எடுத்துக்கிறேன். 2700 நான் 20ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, டிவைட் பண்ணாதான் அது கூட என்ன மல்டிப்ளை பண்ண முடியும்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், 2 டேபிளில் இது 1 டைம், அதுக்கப்புறமா 3 2s are 6 வருமா, பேலன்ஸ் 1, இந்த 10 வந்து 5 டைம்ஸ். அப்போ 135 வருது. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் இது வர சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் 30 பாருங்கள். 30 அப்படின்னு பார்த்தோம்னா 30 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் இது வரும்னு பார்க்கணும்னா 2700 கூட 30யை டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இது 3 டேபிளில் 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 90 டைம்ஸ் வந்துடும். இன்ட்டு 90. அப்போ 90லேருந்து 30 மைனஸ் பண்ணால் 60 வரும். நமக்கு 15 வராது. நெக்ஸ்ட்டு 4 டேபிள் எடுத்துக்கிறோம். 4 டேபிளில் 40 போடுறேன். இப்போ 2700 நான் 40 எல்லாம் டிவைட் பண்ணும்போது ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிள் இது 1 டைம். 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து நமக்கு 24 வரும், பேலன்ஸ் 3 வரும். 30 வந்து 4 டேபிளில் வராது. அதனால நம்ம 40 டேபிளில் இது வராது. நெக்ஸ்ட்டு 50 எடுத்துக்கிட்டோன்னா 2700 நான் 50ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் இது 1 டைம், 5 5s are 25, பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 20 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே 54ன்னு வந்துருமா? ஸோ 54லேருந்து 50 மைனஸ் பண்ணால் 15 வராது. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து 60 எடுத்துக்கிறேன். அப்போ 2700 60ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் இது 1 டைம், 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 4 6 are 24 வருமா, பேலன்ஸ் 3, 30 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ 45 வரும். இப்போ பாருங்கள் 60ல் 45 போச்சுன்னா நமக்கு 15 வந்துடும். அப்போ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ பெரிய நம்பரை இங்கே 60 போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டும் கண்டுபிடிக்கலாம். இது எக்ஸாக்ட் நம்பர் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படி போடும்போது. ஓகே, இப்போ இங்கே கோஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை இல்லையா, அதனால டேரெக்டாக நம்ம இதையே அப்படியே எடுத்து எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 60 எக்ஸ் மைனஸ் 45 அவ்வளோதான். இங்கே கோஃபிஷியன்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா டேரெக்டாக எடுத்து எழுத முடியும். பட் வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம பையில் போட்டு தான் போடணும். அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 60 எக்ஸ் மைனஸ் 45ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 60 எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் 60 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 60 வந்துடும். இங்கே மைனஸ் 45 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 45 வந்துடும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீடு எப்போவுமே மைனஸில் இருக்க சான்ஸே இல்லை, நெகட்டிவாக வராது. அதனால இந்த இடத்துல நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்பீடாக இருக்கும். தேர்ஃபோர் ஒரிஜினல்
speed of the bus பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் per hour. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.